ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு கடலை கத்தரிக்காய் இது ரெண்டையும் சேர்த்து ரைஸ், நான், சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஏற்ற ஒரு சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலை 8 மணித்தியாலம் ஊற வச்சு அவிச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கத்தரிக்காவெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், சோம்பு கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சம். இதெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக வரமிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட கடலையை சேர்த்துக்கலாம். கடலையை கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்தா கூட நல்ல டேஸ்டியாக இருக்கும். நான் டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி சேர்த்து வதக்கிக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அல்லது கறி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காத மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளிலாம் கொஞ்சம் குக் ஆனதுக்கு அப்புறமா நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா இது கூட புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். புளித்தண்ணி ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு இதை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகியிருக்கு. அடுத்ததாக நான் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்ல கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா 1 கப் தேங்காய் பால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், கத்தரிக்காய் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
திரும்பவும் வேணும்னா இதை கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு குக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ரெடி ஆகியாச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாம்.